என் கணவரோட பெயர் வந்து ரமேஷ். விஜய் கூட்ட நெரிசலில் போய் சிக்கி உயிரிழந்துட்டார். அவர் உயிரிழந்ததுக்காக வந்து ஆறுதல் தெரிவித்து விஜய் கட்சியில் பணம் போட்டிருக்காங்க. அவர் வந்து எங்களுக்கு நேரடியாக வந்து ஆறுதல் சொல்லுவார்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பணத்தை வந்து நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கலைங்க சார். பணம் வந்து எங்களுக்கு பெருசாக கிடையாது. பணத்தை வச்சு அவரோட இறந்த உயிரோட வந்து யாராலையும் திருப்பி தர முடியாது. எங்களுக்கு வந்து ஆறுதலை தான் பெருசு. அவர் வந்து எங்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க வராமல் அக்கௌண்ட்டில் பணம் மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி விஜய் சந்திக்க போகிறதுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் போகலை. பாதிக்கப்பட்ட நானோ என் கணவரோட அப்பாவோ யாரும் போகலை. ஆனால் எங்களோட அதாவது என் கணவர் பேரையும் என் பேரையும் உபயோகப்படுத்தி எங்களோட ரிலேட்டிவ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்க போயிருக்காங்க. எங்களுக்கே தெரியாமல் போயிருக்காங்க. யார் யார் அப்படி போனதுங்க? என் கணவரோட அக்கா வீட்டுக்கார், அப்புறம் என்னோட சித்தப்பா. எங்களுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. எங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து எங்களோட பேரை தவறாக பயன்படுத்தி அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இதனால் எங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் சார். ஒன்று யாராவது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க கூட்டிகிட்டு போனவங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் உங்கள் சார்பாக கூப்பிட்டு போகிறோம். யாரும் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இல்லை, இப்போ ஏன் உங்களை கூப்பிட்டு போகாமல் அவங்கள ஏன் கூட்டிகிட்டு போனோம்? எங்களை கூப்பிட்டப்ப நாங்கள் வரலைங்க சார். அவர் கூட்ட நெரிசலுக்கு போய் தான் இறந்தார். எங்களுக்கு வந்து நேரடியாக ஆறுதல் தெரிவிச்சா போதும், நாங்கள் வந்து எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டோம். ஆனால் மாற்றி அதுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுவும் எந்த தகவலும் எங்கள்கிட்ட சொல்லாமல் நடந்திருக்குது. எங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கு. இப்போ கரூரில் வந்து நிர்வாகிகள் உங்கள்கிட்ட பேசினாங்களா வர சொல்லி? வர சொல்லி நேற்று வந்து சொன்னாங்க சார். ஆனால் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் இவங்க கூட்டிகிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதோட முடிஞ்சு போச்சுன்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் எனக்கே தெரியாமல் எங்களோட பேரை தவறாக பயன்படுத்தி இப்படி உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ நீங்கள் அவங்க வந்து பணமாக எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆறுதல்னு சொல்லி கொடுத்த பணத்தை வந்து நான் திரும்ப அவங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டேங்க சார். பேங்க்கில் போய் இன்றைக்கி மத்தியானமே நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அவங்க எங்களை தவறாக பயன்படுத்தி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுனால நான் பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன். எனக்கு பணம் வந்து பெருசு இல்லைங்க சார், ஆறுதல் தான் பெருசு. அதை வந்து அவங்க நேரடியாக செலுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், செலுத்தலை. இப்போ நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க விஜய்க்கு இதில்? அதாவது எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில் நான் ரொம்ப மனசளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேங்க சார். பாதிக்கப்பட்ட எங்களை விட்டுட்டு எதுக்குங்க சார் மற்றவங்கள கூட்டிகிட்டு போகணும்? ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ எங்கள் பேரை மற்றவங்க தெரியாமல் எல்லோரும் தப்பறான விதமாக எங்களை பயன்படுத்திக்கிறாங்களோன்னு இருக்குது. நாங்கள் மன உளைச்சலில் இருக்கிறப்ப அப்போ எங்களோட இதை வந்து எல்லோரும் தவறாக உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆளாளுக்கு பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களை விட்டுட்டு இவங்க தெரியாமல் உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி எங்களை வந்து நேரடியாக வந்து ஆறுதல் செலுத்தி பணமும் எல்லோரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்கன்னு வந்து நேரில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லோரும் வந்து நேரில் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இவங்களும் அதே மாதிரி நேரில் வந்து இருக்கணும். வராமல் அவங்க வாட்டுக்கு அக்கௌண்ட்டில் சொல்லாமல் போட்டு விட்டுட்டாங்க. நேரில் கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது நாங்கள் என்றைக்கு நன்றி இருக்கோங்க சார். அவங்க எங்களுக்கு கேட்காம பண்ணாலும் அவங்க அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனதுக்கப்புறம் என்னால் அந்த பணத்தை ஏற்றுக்க முடியாதுங்க சார். தெரியாமல் இந்த மாதிரி நடந்ததுக்கு என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ நீங்கள் நேரில் வராது வந்து வருத்தப்படுறீங்களா? அது சம்மந்தமாக அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இந்த நிர்வாகிகள்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க சார். அவர் நேரில் வருவார்னு எதிர்பார்த்தா இப்போ வர முடியாத சூழ்நிலை, அதனால் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம்னாங்க. நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.